ஒருத்தர் எனிமியா இருப்பாங்க ஒரு பீரியட்ல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலம் கன்டின்யூ ஆயிடும். அவங்க வேற வேற ஃபார்ம் எடுத்து வேற வேற ரிலேஷன்ல உன்னோட லைஃப் ஃபுல்லா அவங்க என்டர் ஆவாங்க. ஏன்னாக்க நீ அந்த கார்மிக்க அந்த சம்ஸ்காராவ நீ கிளென்ஸ் பண்ற வரைக்கும் அது தொடர்ந்துட்டே இருக்கும். உன்னை விடவே விடாது. நேத்து யாரோ வந்து ஸ்வாட் எடுத்து நெஞ்சில குத்துற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துதான். அதுல வந்து ஏற்பட்ட அந்த வைப்ரேஷன்ல தான் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப பத்மா சொன்னா, நேத்து வந்து நம்ம ஆங்கரை கில் பண்ணோம்ல, அப்ப இவரோட நம்ம சண்டை போட்டோம்ல, இவரோட ஆஸ்ட்ரல் பாடியோட சண்டை போட்டிருக்கான். நம்ம சண்டை போட்டோம்ல, அதோட பெயின் தான் இப்ப இவ அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல வந்து அவங்களோட தாத்தா வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருனாக்க, இது வந்து சும்மா நீ இப்ப வந்து உன்னோட சன் அந்த அந்த பீரியட்ல நீ ஹேங்கிங் பீரியட்ல இருந்த சன், இந்த சன்னுக்கு வந்து சன்னோட ஒரு பீஸ் ஒரு சமாதானத்துக்காக நீ இப்ப இங்க வந்திருக்க. நீ வந்து இங்க குடுக்குற இந்த மூலிகையை வந்து நீ எப்படி குடுக்கணும்னாக்க, ரொம்ப இதுவா லவ்வபிளா குடுக்கணும். டியோவோட குடுக்கணும். டிஏஓன்னு வாங்க அவங்களோட டாவோயிஸ் லாங்குவேஜ்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு லவ். அந்த லவ்வோட நீ குடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவன் தான். வந்த காலத்துல இருந்து என்னோட ஃபேமிலி வந்து என்ன கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு போற இடம் என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னால வந்து ஒரு பவுச்ச கொடுப்பா. ஒரு பெரிய பவுச் குடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, ஜர்டன் வந்து இது உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு பத்திரமா வச்சிருந்தாரு. இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்லையா, இந்தாங்க இதை எடுத்துக்கோங்கன்னு அதை எடுத்து பார்த்தா, இவ வீடு வித்து கொண்டு வந்து பணம் கொடுத்தா இல்லையா, லோப்சாங் கொடுத்து ஜர்டன் கொடுக்க சொன்னா இல்லையா, அந்த பண மூட்டையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவ என்ன பண்றா, அவ வாங்கிடுறா அந்த பண மூட்டையை. வாங்கிட்டு அப்புறம் என்ன சொல்றான்னா, அனிமல்ஸ் இருக்கும், பிளான்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கறது யாருனாக்க எர்த்து தான். இந்த பூமி தான் ஃபுட்டு கொடுக்கும். அப்ப ஹியூமன் பாப்புலேஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபுட்டு வந்து ரொம்ப அபேண்டன்டா இருக்கும். எல்லாருக்கும் கிடைக்கும். அனிமல்ஸ் வந்து அதுக்கு தேவையானதை அது எடுத்துக்கும். அதே மாதிரி மரம் செடி கொடிகளுக்கு வந்து தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து பூமியில இருந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரி பூமி மாதா வந்து எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்கறது அவங்கதான். எந்த விதமான கான்ஃபிளிக்டும் மனுஷங்களுக்குள்ள கிடையாது, பொறாம கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன அளவு வேணுமோ அந்த அளவை மட்டும் அவங்கவங்க எடுத்துப்பாங்க.